எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு கிடைச்சதுலயே தனிச்சிறப்பு வாய்ந்த பரிசு அவனோட உடல் தான் இல்லையா? அதனால அது ஒரு குறிப்பிட்ட மரியாதையோட நடத்தப்படணும். அதே மரியாதையோட மற்ற உடல்களும் நடத்தப்படணும். மனம் ஒரு பரிசு கூட இல்லை, அது ஒரு அதிசயம். அதனால உங்க மனசை மரியாதையா நடத்துங்க, மற்றவங்க மனசையும் அதே மரியாதையோட நடத்துங்க. நான் இங்க சமூக நல்லிணக்கத்தை பத்தி பேசல, நீங்க இசைவோட இருக்கிறத பத்தி சொல்றேன். ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தை உணரணும்னா அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ரெண்டே கருவிகள் உங்க உடம்பும் மனசும் தான். உங்களுக்கு வேற வழியே இல்லை. நீங்க இந்த ரெண்டையும் உங்களை பிணைச்சு வைக்கிற பொறிகளா ஆக்கிக்கலாம், இல்ல உணர்றதுக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த ரெண்டையும் நீங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும்னா அதுக்கு எளிமையான ஒரு வழி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தெய்வீக தன்மையா பார்க்கிறது. ஒவ்வொரு முறை ஒரு ஆணையோ பெண்ணையோ குழந்தையோ பார்த்தா இல்லை, ஒரு